ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் அவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருட்களில் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அவல் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1.5 கப் அவல் எடுத்துருக்கிறேன். அடுத்தது 3/4 கப் கிட்ட துருவின வெல்லம் எடுத்துருக்கிறேன். துருவின வெல்லத்தை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பாகு தான் காய்ச்ச போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் இதை எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அவலில் கொஞ்சம் துகள்கள்லாம் இருக்கும் கீழே அதை சலிச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் இப்படி சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ள சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே போயிடும். அதை நல்லாவே சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு சலிச்சு கீழே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அவளையும் நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தை ஹீட் பண்ணணும். இப்போ பாத்திரம் ஹீட் ஆனதும் அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும், உருகவும். நெய் உருகிக்கணும். இப்போ நெய் உருகிடுச்சு. அதில் முந்திரி பழமும் கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வந்ததும் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரவுமே நீங்கள் என்ன பண்ணால் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப விடாதீங்க. ஒரு 1/2 கப், இப்போது நம்ம 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணணும். 3/4 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட நீங்கள் என்ன பண்ணால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெல்லமும் துருவின வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வச்சுருந்த ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் எடுத்துருக்குறோம் வெல்லம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சிக்கணும். இப்போ இது கரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இருக்கிற எல்லா பாட்டுமே கரைஞ்சிடணும். இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடணும். இப்படி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த அவலை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்வீட் அவளுக்கு தேவையான எல்லாமே நம்ம தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். நம்ம தேங்காய் துருவல், அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பழம், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் இது எல்லாமே போட்டு வச்சுருந்தோம். இந்த கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே துருவின தேங்காய், அந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. நமக்கு வெல்லத்தில் ஏற்கனவே கசடு எல்லாமே இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்பவே அது வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அவல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பத்தில் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் அவல் ரெடி ஆயிரும். பாருங்கள், இன்னமும் நமக்கு தேவைப்படுது. இன்னமும் கொஞ்சம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக தான் நமக்கு நம்ம பண்ண 1.5 கப் அவளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கம்மி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. நான் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அவல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஸ்வீட் அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.